வழித்தடத்தை நிறுத்தியதால் ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு. வான்வெளியில அப்படி என்னதான் நடக்குது? இரவோடு இரவாக முக்கிய விமான நிறுவனம் வெளியிட்ட அறிக்கை. ஒரு விமானம் மத்த நாட்டுடைய வான்பரப்புல பறக்கிறதுக்கு எவ்வளவு தொகை கட்டணமாக செலுத்தணும்னு தெரியுமா? வாங்க இதோடைய பின்னணி என்னன்னு விரிவா பார்க்கலாம். நம்ம ரோட்ல போகும்போது எப்படி டோல்ல காசு கட்டுறோமோ அதே மாதிரி தாங்க வானத்துல பிளைட்ல போகும்போது அந்த வான் பரப்பை யூஸ் பண்றதுக்கு விமான நிறுவனங்களும் அந்த சம்பந்தப்பட்ட கண்ட்ரிக்கு கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு செலுத்தணும். இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான் பரப்புல பறக்க கூடாது அப்படின்னு பாகிஸ்தான் அறிவிச்சாங்க. அண்ட் அதை தொடர்ந்து பாகிஸ்தானுடைய விமானங்களும் நம்மளுடைய இந்திய வான் பரப்புல வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா தடை விதிச்சாங்க. காஷ்மீர்ல நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு அப்புறமா இந்தியா பாத்தீங்கன்னா வான் பரப்புல பாகிஸ்தான் விமானங்கள் நம்மளோட இந்தியா சைடு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிச்சாங்க. அண்ட் இப்போ ஆபரேஷன் சிந்தூருடைய எதிரொலியா இந்திய விமானங்கள் மட்டும் இல்லாம ஒரு சில சர்வதேச விமானங்களும் பாகிஸ்தான் வான் பரப்ப நிராகரிச்சிருக்கு. இன்னொரு நாட்டுடைய வான்வெளியில பறக்கிற விமானத்துக்கான கட்டணங்கள் ஓவர் பிளைட் கட்டணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா விமானத்துடைய எடை அதுக்கப்புறமா நாட்டுடைய வான்வெளிக்குள்ள அவங்க பறக்கிற தூரத்தின் அடிப்படையில தான் இந்த ரேட்லாம் கணக்கு போடுவாங்க. ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா நோக்கி போற பல விமானங்கள் பாகிஸ்தானுடைய வான்பரப்பை தவிர்க்கிறாங்க. இதுக்கு ஒரு ரீசனும் இருக்குங்க. 2019ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு இல்லையா? அதுக்கப்புறமா பாகிஸ்தான் தன்னுடைய வான்வெளியை மூடி இருக்காங்க. இதுல பாகிஸ்தான் $100 மில்லியன் அப்ப இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நேரத்துல ஒவ்வொரு நாளுமே சுமார் 400 விமானங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தான் மீது பறக்கும் போயிங் 737 விமான கட்டணமா சுமார் $580 செலுத்த வேண்டி இருக்கும் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. பெரிய பிளைட்ஸுக்கு கட்டணங்கள் இன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நேரத்துல விமான கட்டணங்கள்ல மட்டும் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஒவ்வொரு டேவும் $2,32,000 இழப்ப சந்திச்சதா சொல்றாங்க. லேண்ட் பண்றது அதுக்கப்புறமா பார்க்கிங் பண்றது இந்த மாதிரி கட்டணங்கள்லாம் ஜாயின் பண்ணப்போ தினசரி இழப்பு சுமார் $3 லட்சம் வரைக்கும் இருந்ததா சொல்லப்படுது. பாகிஸ்தான் சர்வதேச விமான நிறுவனம் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட $4,60,000 இழந்தாங்க அப்படின்னு கூறப்படுது. அப்படியே ஆக மொத்தம் கணக்கு போட்டு பார்த்தோம்னா அந்த மூடின காலம் மட்டும் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு மொத்தமா கிட்டத்தட்ட $100 மில்லியன் இழப்ப சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ சில விமானங்கள் பாகிஸ்தான் மேல பறக்கிறத அவாய்ட் பண்றாங்க. அதுக்கு பதிலா இந்த விமானங்கள் அரபிக் கடல் மீது ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொள்றாங்க. கத்தார் ஏர்வேஸ் பாகிஸ்தானுக்கான விமானங்களை இப்போ தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்கு. 2019ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய லாஸ்லாம் ஏற்பட்டிருக்கு. அண்ட் இப்போ நடந்த இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல விமான சேவையில அவங்களுக்கு இன்னும் பாத்தீங்கன்னா பண இழப்பீடுகள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு கூறப்படுது. பட் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவும் வெளியாகல. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் ஃபாலோ பண்ணுங்க.